இன்னைக்கு நம்ம வீடியோவில் டீ கடை கஜடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த டீ கடை கஜடா யார் வேணாலும் ரொம்பவே ஈஸியாக செய்யலாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் டிலைட். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் சமையல் டிலைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டீ கடை கஜடா செய்கிறதுக்காக ஒரு மிக்சி ஜாரில் அரை கப் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கோங்க. இந்த ஜீனியை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஜீனி அரைக்கும் போதே நீங்கள் 2 ஏலக்காவும் சேர்த்தே அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஜீனி நல்லாவே அரைப்பட்டு வந்துருச்சு. இது கூடவே ஒரு முட்டையும் சேர்த்து நல்லாவே அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது முட்டையும் ஜீனியும் நல்லாவே அரைப்பட்டு வந்துருச்சு. இந்த அரைச்ச முட்டையும் ஜீனியை வேற ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. இந்த டீ கடை கஜடாவோட மாவோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா, எந்த கப்பில் 1 கப் அளவுக்கு மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் அரை கப் அளவுக்கு ஜீனி எடுத்தீங்கன்னா இது கரெக்டான இனிப்பு. இப்போ அரைச்சி வச்சுருந்த முட்டையும் ஜீனியும் வேற ஒரு பவுலில் மாற்றியாச்சு. இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க. 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உப்பு சேர்க்கும் போது மட்டும் கொஞ்சம் கவனமாக 1 பிஞ்ச் அளவுக்கு மட்டும் சேருங்க. உப்பு அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா உப்போட டேஸ்ட்டு தான் அதிகமாக போயிடும். இப்போ இந்த அளவுக்கு நல்லாவே கலந்து விட்டாச்சு. இது கூடவே 1 கப் அளவுக்கு மைதா மாவு, 2 ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. ரவை சேர்த்து நீங்கள் டீ கடை கஜடா செய்யும்போது வெளியில் நல்லா கிறிஸ்பியாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். எந்த கப்பில் நீங்கள் அரை கப்பு ஜீனி எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க. இது எல்லாமே சேர்த்துட்டு இந்த மாதிரி மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மாவு இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கட்டும். இந்த அளவுக்கு மாவை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மூடி போட்டுட்டு ஒரு 20 நிமிஷம் இந்த மாவை நல்லா ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறம் மாவை எடுத்து பார்த்தீங்கன்னா மாவு இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கும். இது கரெக்டான பக்குவம். இதுக்கப்புறம் கொஞ்சமாக கையில் எண்ணெய் தடவிக்கோங்க. இப்படி தடவிக்கும் போது மாவு கையில் ஒட்டாமல் வரும். எல்லா மாவும் இதே மாதிரி நீங்கள் உருண்டை பிடிச்சி ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. அப்போ டீ கடை கஜடா பொரிச்சு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போது ஒரு உருண்டை உருட்டிட்டு காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. இந்த அளவுக்கு நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா போதும். இது பொரிஞ்சு வரையில் நல்லா பெருசாகவே வரும். இப்போ இந்த டீ கடை கஜடா பொரிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெய் நல்லாவே சூடாயிருச்சு. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒவ்வொரு உருண்டைகளாக சேருங்க. இந்த மாவு உருண்டையை சேர்த்ததும் உடனே நீங்கள் கரண்டியை போட்டு கிண்ட வேண்டாம். அதுவே தானாக எலும்பி மேலே வர ஆரம்பிச்சிடும். இதுக்கப்புறம் ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டு ஒவ்வொரு உருண்டைகளாக பரட்டி விடுங்க. டீ கடை கஜடா நீங்கள் எண்ணெயில் சேர்த்ததுமே இந்த மாதிரி விரிசல் விழுக ஆரம்பிச்சிடும். இந்த டீ கடை கஜடா பொரிக்கும் போது ஸ்டவ்வை குறைச்சி வச்சுக்கிட்டே பொரிச்சிடுங்க. அப்போ தான் உள்ளேயும் மாவு வெந்து வெளியில் நல்லா கிறிஸ்பியாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். டீ கடை கஜடா இந்த அளவுக்கு நல்லா செவந்ததுக்கப்புறம் எண்ணெயிலேருந்து எடுத்துருங்க. இப்போ ரொம்பவே ஈஸியாக டீ கடை கஜடா எப்படி நம்ம வீட்டிலேயே செய்கிறதா இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் டிலைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.